கார்த்திகேய சிவசேனாபதி. அதீத கற்பனை, அதீத நம்பிக்கையில் இருக்கிறீங்க. கூட்டணி பலம்னு சொல்றீங்க. கூட்டணிக்குள்ளேயும் முரண் இருக்கு, விரிசல் இருக்கு. தினமும் நடக்கக்கூடிய லா அண்ட் ஆர்டர் இஷ்யூவில் தொடங்கி வெள்ளப்பெருக்குகளில் கையாண்டதுன்னு நிறைய மக்கள் கிட்ட உங்கள் மீது அதிருப்தி இருக்கு அப்படின்னு சொல்றாரு ரவி. அதாவது கடந்த 5 வருட காலம், அதாவது 2016 அம்மையார் ஜெயலலிதா அவர்களுக்கு கிடைத்த வாக்கு, அவர்களுக்கு கிடைத்த வெற்றி தான் அந்த வெற்றியை தவிர இன்னைக்கு இருக்கக்கூடிய எதிர்கட்சி தலைவர் திரு எடப்பாடியார் அவர்களுக்கோ இல்ல அல்லது இன்னைக்கு இருக்கக்கூடிய அதிமுக கிடைச்ச வாக்குகள் கிடையாது. அவர்கள் அன்று கிடைத்த அம்மையார் அவர்கள் மறைவுக்கு பிறகு எப்படியோ இந்த ஆட்சியை பாஜகவுடன் கூட்டணி சேர்த்து கொண்டு பாஜகவுடன் தமிழ்நாட்டுடைய அனைத்து நலன்களையும், எங்களுடைய முதல்வர் கூட தேர்தலுக்கு முன்பும் சரி தேர்தல் சமயத்திலும் சொல்லி இருக்கின்றார்கள், எத்தனை மாற்று கருத்துக்கள் இருந்தாலும் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் தமிழ்நாட்டு நலனை டெல்லிக்கு அடமானம் வைத்ததில்லை அப்படின்னு சொல்லி நான் எங்க முதல்வர் பேசியிருக்காங்க, எங்க தலைவர் பேசியிருக்காங்க. ஆனா இவர்கள் மொத்தமாக இப்பொழுது பத்திரிகையாளர் அவர்கள் சொன்னது போல நீட் பிரச்சனையாக இருக்கட்டும், நீட் முழுக்க முழுக்க தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்தது திரு எடப்பாடியார் அவர்களும் திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்களுடைய ஆட்சி தான், அதிமுக ஆட்சி தான் கொண்டு வந்தது. முழு காரணம் நீட்டை கொண்டு வந்ததற்கு சொன்னீங்கல்ல, இப்பயும் நீங்க அதையே சொல்லிட்டு இருந்தா எப்படி? இல்ல, நான் முடிச்சிடறேன். அதாவது நீட்டை கொண்டு கையெழுத்து போட்டது இந்த உதய் மின் திட்டம் எடுத்துக்கிட்டீங்கன்னா முழுக்க முழுக்க அதிமுக ஆட்சியிலே இவர்கள் கையெழுத்து போட்டது. அதை விட கொடுமை என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, தூத்துக்குடியில 13 பேர்த்தை குருவி சுடுவதை போல காவல்துறையை வைத்து சுட்டு கொன்று விட்டு அன்னைக்கு அந்த தாசில்தார் ஆர்டர் கொடுத்தாரா, கலெக்டர் ஆர்டர் கொடுத்தாரா, எதுவுமே எனக்கு தெரியாது. நானும் உங்களை போலதான் தொலைக்காட்சியில அதை பார்த்து தெரிந்து கொண்டேன் சொன்னாரு அன்றைய முதல்வர், இன்றைய எதிர்கட்சி தலைவர் திரு எடப்பாடியார் அவர்கள். அதுவும் சேலத்துல பத்திரிகையாளரை சந்திச்சு என்ன பண்ணிட்டு இருந்தாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, சேலம் சென்னை ஹைவே திட்டத்தை கொண்டு வர வேண்டும், அந்த 10,000 கோடி ரூபாய் அந்த திட்டத்தை கொண்டு வந்தால் அந்த கான்ட்ராக்டை யாருக்கு கொடுக்கலாம் என்று பார்த்து கொண்டிருந்தார்களோ தவிர, தூத்துக்குடியிலே கொடூரமாக கொல்லப்பட்ட பொழுது கூட அதை பற்றி ஒரு கண்டனம் கூட தெரிவிக்காமல் நானும் தொலைக்காட்சியிலே பார்த்து தெரிந்து கொண்டே சொல்லிக் கொண்டிருந்த ஆட்சி தான் அந்த அதிமுக கடந்த 5 வருட காலமாக நடந்த ஆட்சி. இப்ப இவங்களுக்கு வருத்தம் எல்லாம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, மாண்புமிகு முதல்வர் இந்திய நாட்டிலேயே ஹையஸ்ட் ரேங்கிங் இருக்கு. இந்தியா டுடே ரேங்கிங்ஸ் எடுத்துக்கங்க, பாக்கி பத்திரிகையில் கொடுக்கக்கூடிய ரேங்கிங்ல ஒன்றிய அரசும் நித்தி ஆயோக் சொல்லக்கூடிய திட்டக்குழுவும் கூட தமிழ்நாடு அரசு எவ்வளவு சிறப்பாக செயல்பட்டு கொண்டு இருக்கிறதுன்னு அவர்களுடைய தரவுகளை வைத்து கொடுக்கக்கூடிய டேட்டாவை இவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஒரு டால் லீடராக, ஒரு ஸ்டேட்ஸ்மேனாக தமிழ்நாட்டில் மட்டுமன்றி இந்திய நாட்டிலும் இந்தியா கூட்டணியை உருவாக்குவதாக இருக்கட்டும், ஒன்றிய அரசுடைய திட்டங்களை எதிர்ப்பதாக இருக்கட்டும், நமது பாராளுமன்ற உறுப்பினர்கள் செயல்படுவதாக இருக்கட்டும், ஒவ்வொன்றும் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய காரணத்தினாலே திட்டங்கள் சாமானிய மக்களுக்காக சென்றிருக்கு. பத்திரிகையாளர் சிறப்பா சொன்னாங்க, எலைட் என்னைக்குமே உட்கார்ந்துகிட்டு அவர்களை பற்றி கவலைப்படக்கூடிய எலைட் ஏதாச்சும் ஒரு திராவிட சித்தாந்தத்தின் மீது, திராவிட அரசியலின் மீது ஒரு குற்றத்தை சொல்லிக் கொண்டு திராவிட முன்னேற்ற கழகத்தை திட்டிக் கொண்டு இருக்கக்கூடிய சிலர் இருக்கலாம். ஆனால் சாமானிய மக்களும், சாமானிய மக்களை பற்றி, இந்த தமிழ் சமூகத்தை பற்றி கவலையுள்ள ஒவ்வொருவரும் ஏன் திராவிட முன்னேற்ற கழகத்தையும் இந்த திராவிட சித்தாந்தத்தையும் ஆதரிக்க வேண்டும் என்ற புரிதல் உள்ள அனைவருமே திராவிட முன்னேற்ற கழகத்தை, குறிப்பாக மாண்புமிகு முதல்வர் அவர்களுடைய ஆட்சியை போற்றி பெருமையாக பேசிக் கொண்டு இருக்கிறார்கள். அதனால நீங்க சொல்றது மாதிரி அந்த டேட்டா இருக்கு இல்லையா, அதாவது 16வது திட்டக்குழுல சூப்பர் எக்ஸலன்ஸ்னு சொன்னதா இருக்கட்டும், உங்களோட பிரசன்டேஷன், அதாவது தமிழ்நாடு அரசுடைய பிரசன்டேஷனை சொன்னதா இருக்கட்டும், இன்னும் சொல்ல போனால் வேர்ல்டு பேங்க் பெஸ்ட் இன்வெஸ்டர்ஸா தமிழ்நாடு ஒரு இன்வெஸ்டர்ஸ் இழுக்கிறதுல இடத்துல இருக்குன்னு சொன்னதா இருக்கட்டும், இப்படி பல சர்டிஃபிகேஷன்ஸ், கிரெடிட்ஸ் உங்களுக்கு இருக்கு. இந்த கிரெடிட்ஸ் எல்லாமே ஒரு இன்டலெக்சுவல் தளத்தில் பேசு பொருளாக இருக்கும். ஆனால் தேர்தல்னு வரும்பொழுது தேர்தலுக்கான கலை யதார்த்தத்தில் நீங்கள் சொல்கிற 200க்கு சில டார்கெட் இருக்கும்ல, அந்த டார்கெட் அந்த கலை யதார்த்தத்தில் தினசரி மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய பேசு பொருள் என்னவா இருக்கு? சாமானிய மக்கள் எடுத்துட்டீங்கன்னா, இன்னைக்கு நான் ஒரு கிராமத்துல வாழக்கூடியவன் தான். நிறைய கிராமத்து மக்கள், சாமானிய மக்களை சந்திக்கக்கூடியவன். ஒவ்வொரு நாளும் என்னை பல 100 பேர் சந்திக்க வரக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்கிறது. அப்படி பார்க்கும்போது பாத்தீங்கன்னா, கூலி வேலைக்கு சென்றிருக்கக்கூடிய மக்களிடம் பேசும் பொழுது ஒரு அட்டைப்பெட்டியில, பிளாஸ்டிக்ல ஒரு சின்ன அட்டைப்பெட்டி இருக்கு. அந்த அட்டைப்பெட்டியை எடுத்து காமிச்சு, எனக்கு இதுல தானுங்க மாசம் மாசம் நான் போய் வாங்கிக்கிறேன், வீடு தேடி மருத்துவம்,
ஒரு பெண்ணுக்கு ஒரு 42 வயது பெண் வந்து சொல்லக்கூடிய வார்த்தை, எனக்கு பிபி இருக்கு, எனக்கு வீடு தேடி மருத்துவம், அதுல நீட்டா போட்டு கொடுத்து காலையில சாப்பாட்டுக்கு முன் நீங்க இப்படி சாப்பிடுங்க. ஒரு தனியார் ஆஸ்பத்திரிக்கு சென்றால் எப்படி ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸ்ல ஒரு மெடிகேஷன் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்களுக்கு கொடுத்திருப்போமோ அது போல சிறப்பாக அரசு, இது வீடு தேடி மருத்துவம், வீடு தேடி கல்வி. அப்போ நீங்க நமது பெண்களுக்கான கட்டணம் இல்லாத, அத வந்து யாரும் வந்து கட்டணம் இல்லாத பேருந்துன்னு கூட சொல்றது இல்ல. ஸ்டாலின் பஸ்ன்னு சொல்லிதான் தலைவர் பேரை சொல்லி, மாண்புமிகு முதல்வர் பேரை சொல்லி சொல்கிறார்கள். இப்படி நீங்க ஒண்ணும் இல்ல, மகாராஷ்டிராவுடைய தேர்தல் எடுத்துக்கோங்க, சத்தீஸ்கர் தேர்தல் எடுத்துக்கோங்க. பாரதிய ஜனதா கட்சி பல திட்டங்களை தமிழ்நாட்டில், குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்துடைய திட்டங்களைத்தான் எடுத்து அங்க காப்பி அடிச்சு அவங்களுடைய தேர்தல் அறிக்கையில் கொடுத்து கொண்டு இருக்கிறார்களோ தவிர, நமது திட்டங்கள் தான் முன் உதாரணமாக நாடு முழுவதும் இந்த திராவிடியன் மாடல்ங்கிற அவங்க வார்த்தையை பயன்படுத்துறது இல்ல. ஆனா தமிழ்நாட்டுடைய இண்டெக்ஸ் எடுத்து பாருங்க, தமிழ்நாட்டுடைய குரோத் எடுத்து பாருங்க. 1960களில் மிகவும் கீழே, அதாவது கடைசியில் இருந்த 2 மாநிலங்கள் தமிழ்நாடும் கேரளாவும். இன்று இவ்வளவு பெரிய முன்னேற்றத்தை அடைந்திருப்பதற்கு மிகப்பெரிய ஒரே காரணம் திராவிட சித்தாந்தம். அந்த திராவிட சித்தாந்தத்தை திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும்தான் பாதுகாக்கும். உங்களுக்கு இருக்கிற கான்பிடென்ட் கண்ணு முன்னாடி ஒரு டேட்டா, அதாவது தேர்தல் வெற்றியில ஒண்ணு தெரிஞ்சிருக்குது, பெண்களுக்கு கொடுக்கக்கூடிய இந்த உரிமை தொகை அப்படின்னு இங்க சொல்றோம், அங்கெல்லாம் லாட்லி ஸ்கீம்னு வெவ்வேறு பேர்ல இதான் பெண்களுக்காக கொடுக்கப்படுகிற இந்த தொகையானது வந்து ஒரு ஒரு கணிசமான வாக்கு வங்கியை கொடுத்துருக்குது. அது மகாராஷ்டிராவை குறிப்பிட்டீங்க. நான் அதுக்கு முன்னாடி நீங்க இங்க அறிவிச்சு நீங்க கொடுக்க ஆரம்பிக்கும் போதே மத்திய பிரதேசல அன்றைய முதலமைச்சராக இருந்த சிவராஜ் சிங் சௌகான் கொடுத்ததுலேருந்தே நான் சேர்த்துக்கிறேன் இதுல. அந்த ஸ்கீம் வந்து ஒரு பெரிய பாப்புலர் ஸ்கீமா இருக்கு. அது வந்து ஒரு ஓட் பேங்க்குக்கான ஹேட்ச்மெண்ட், அது அறுவடை செய்யக்கூடியதா இருக்குங்கிறதே உங்களுடைய கான்பிடென்ட் லெவல்ல 200 அப்படிங்கிற டார்கெட்டை நோக்கி நகர வைக்குதா? எங்களுடைய நோக்கம் வந்துங்க அந்த இடத்துல வந்து இதை செய்யறோம், பெண்களுக்கு கொடுக்கிறோம், கல்லூரிக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு ஒரு ஸ்கீம் கொடுக்கிறோம், நான் முதல்வன் திட்டத்துல மாணவர்களுக்கு கொடுக்கிறோம், அதுக்காக எங்களுக்கு வாக்கு போடுங்க அப்படிங்கிறது எங்களுடைய நோக்கமே கிடையாது. எங்களுடைய நோக்கம், அதாவது கல்லூரிக்கு செல்வதற்கு சில சிக்கல் இருக்கிறது. கல்லூரியில வந்து இரண்டாவது செகண்ட் இயர் படிச்சிருக்கக்கூடிய பெண்களை வந்து திருமணம் செய்து வைத்து விடுகிறார்கள். அவர்களுக்கு வந்து பொருளாதார ரீதியாக கஷ்டம் இருக்கிறது, அந்த மாதிரி சூழ்நிலை எல்லாம் இருக்கிறது. அதை தடுத்து நிறுத்த வேண்டும். இன்னைக்கு டேட்டா படி எடுத்துட்டீங்கன்னா கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோன்னு எடுத்து பேசணும்னா தமிழ்நாடு தான் ஹையஸ்டா இருக்குது. அதுல எடுத்து பாத்தீங்கன்னா அதிக பெண்கள் படிக்கக்கூடிய மாநிலங்களில் தமிழ்நாடு. இன்னும் இதை மாற்ற வேண்டும். 52% இருப்பதை இன்னும் மாற்ற வேண்டும். சாமானிய வீட்டு பெண்களும் படித்து அவர்கள் நல்ல பொசிஷனுக்கு வரணும், அவர்கள் வந்து அதிகாரிகளாக வர வேண்டும், நிறைய ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணணும், என்டர்பிரனரா உருவாக்கணும். இதுதான் எங்களுடைய நோக்கம். அனைவருக்கும் எல்லாம் என்பதுதான் திராவிட சித்தாந்தம். அதைத்தான் திராவிட முன்னேற்ற கழகம் செய்து கொண்டிருக்கிறது. நாங்கள் செய்த நல்ல வேலைக்கு எங்களுக்கு வாக்கு கிடைக்குமோ தவிர, வாக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காக நாங்கள் இந்த திட்டத்தையும் அமல்படுத்தவில்லை. கூட்டணிக்குள்ள ஒரு முரண் இருக்கு. அதிமுகவை பார்த்தால் உங்களுக்கு ஒரு அச்சம் இருக்கிறது அப்படிங்கிறது தானே முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் சொல்லக்கூடியது. எங்களுக்கு வந்து உண்மையாவே சொல்ல போனாங்க, ஒரு ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை உள்ள ஒரு மிகப்பெரிய இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். 75 வருட காலமாக இப்படி ஒரு மாநில கட்சிக்கு, இந்திய நாட்டிலேயே இப்படி ஒரு மாநில கட்சி இவ்வளவு வைப்ரண்டா, இவ்வளவு யங்ஸ்டர்ஸ் அட்ராக்ட் பண்ணக்கூடிய ஒரு கட்சியா, குறிப்பாக பெண்கள், படித்தவர்கள், தமிழ்நாட்டு மக்களை விட அரசியல் அதிகமாக புரிதல் உள்ள ஒரு மாநிலம் இந்திய நாட்டிலேயே கிடையாது. குறிப்பாக பெண்கள், சாமானிய வீட்டு பெண்கள் அமர்ந்து கொண்டு அரசியலை பற்றி பேசக்கூடிய ஒரு மாநிலம் தமிழ்நாடு. அவ்வளவு அரசியல் புரிதல் உள்ள மாநிலம். இந்த மாநிலத்தில் இப்படி ஒரு ஜனநாயக புரிதல் உள்ள திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இருக்கக்கூடிய ஒரே வருத்தம் என்னவென்றால், 1972 எம்ஜிஆர் அவர்கள் உருவாக்கிய கட்சி மாற்றி திராவிட முன்னேற்ற கழகமும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் தமிழ்நாட்டை ஆண்டு வந்திருக்கிறது. இப்பொழுது ஒரு எதிர்கட்சியாக எந்தவித செயல்பாடுகளும் இல்லாமல் அந்த கட்சி நலிந்து வருவதை பார்த்து நாங்கள் வருத்தப்படுகின்றோம். உண்மையாக ஜனநாயகத்தின் மீது பெரிய நம்பிக்கை உள்ளவர்கள் நாங்கள். ஆதலால் எதிரிகளை நாங்கள் விரும்புவதில்லை தவிர எதிர்கட்சியை நாங்கள் விரும்புகிறோம், மதிக்கின்றோம். எதிர்கட்சிகள் இருந்து ஒரு அரசை சுட்டிக்காட்ட வேண்டும் என்ற ஜனநாயக மரபையும் அரசியல் மாண்பையும் நாங்கள் அறிஞர் அண்ணா அவர்களிடத்திலிருந்து, கலைஞரிடத்திலிருந்து, எங்கள் தலைவரிடத்திலிருந்து கற்றுக்கொண்டவர்கள். எங்களுக்கு வருத்தமே எதை பற்றியும் கவலை இல்லாமல், கடந்த 4 வருட காலமாக அம்மையாருக்கு பிறகு இவர்கள் பெரிய செலவு பண்ணதே பாத்தீங்கன்னா, நிறைய கான்ட்ராக்ட் கொண்டு வரணும், ரோடு போடணும், பாலம் கட்டணும், எப்படி வந்து எல்லாத்தையும் சென்ட்ரலைஸ் பண்ணலாம். இப்போ ஒவ்வொரு கிராம பஞ்சாயத்துலயும் பாத்தீங்கன்னா
2016-21 முன்பு வந்து இப்ப எங்களுடைய கிராமத்துக்கு என்ன தேவை அப்படின்னா அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய பஞ்சாயத்து முடிவு பண்ணி கொண்டிருந்தது, இங்க இருக்கக்கூடிய முனிசிபாலிட்டி முடிவு பண்ணி கொண்டிருந்தது. இதையெல்லாம் ஒரு திட்டமாக மாற்றி திரு எஸ்பி வேலுமணி அவர்கள் அடித்த கொள்ளை, திரு எடப்பாடியார் அவர்கள் ரோடு அதற்கு நீங்க என்ன ஆக்ஷன் எடுத்தீங்கன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. நீங்க என்னெல்லாம் இதற்கு முன்பு சொன்னீங்க, ஆளுநர்கிட்ட கொண்டு போய் ஃபைல்ஸ் கொடுத்தீங்க, ஆனால் இன்றைக்கும் அதையெல்லாம் புகாரா மட்டுமே சொல்லிக்கிட்டு இருந்தீங்கன்னா ஆட்சி உங்கள் கையில் இருக்கிறது. இன்னும் புகாரா மட்டுமே சொன்னா மக்கள்கிட்ட அது போன எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜி இந்த தடவை ஒர்க் அவுட் ஆகும்னு நினைக்கிறீங்களா? இல்ல, அதை புகாராக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி நடந்து கொண்டிருந்த கொள்ளைகளை தடுத்து நிறுத்தி, அப்படி நடந்து கொண்டிருந்த ஒரு பாதுகாப்பற்ற தமிழ்நாட்டுக்கு இப்ப தூத்துக்குடியில் சுட்டு கொன்றவர்களுக்கு எடுத்துட்டீங்கன்னா அதை நம்ம தான் ஆக்ஷன் எடுத்திருக்கோம். எல்லாருக்கு மேலே எஃப்ஐஆர் போட்டு வச்சிருந்தாங்க. யார் யாரெல்லாம் தூத்துக்குடியிலையும் இப்ப ஒன்றிய அரசாங்கம் கொண்டு வந்த ஆக்ட் சிஏஏ ஆக்ட் சிஏபி கொண்டு வந்தப்போ அதற்காக போராடி கொண்டிருந்த மக்கள் மீது எஃப்ஐஆர் பதிவு பண்ணியது திரு எடப்பாடி அவர்களுடைய ஆட்சி. அதையெல்லாம் கேன்சல் பண்ணி அரணாக அனைத்து தமிழ் மக்களுக்கும் ஒரு பாதுகாப்பாக நமது அரசு இப்ப இருந்து கொண்டிருக்கிறது. மிந்தி நடந்து கொண்டிருந்த அந்த கேவலமான ஆட்சியிலிருந்து மக்கள் எந்த விதம் இப்போ ஒன்றும் இல்லை. சேலம் சென்னை ஹைவே எடுத்துக்கங்க, எவ்வளவு பெரிய ப்ரொட்டஸ்ட் நடந்துட்டு இருந்தது. நம்ம ஆட்சிக்கு வந்த அன்னைக்கு இருந்து ஏதாவது பிரச்சனை அங்க இருந்திருக்கிறதா? நமக்கு தெரியும் அந்த கிழக்கு தொடர்ச்சி மலையை ஏன் பாதுகாக்க வேண்டும், அங்க இருக்கக்கூடிய மக்களுடைய வாழ்வாதாரம் எதற்காக பாதுகாக்கப்பட வேண்டும், விவசாயிகள் எவ்வளவு முக்கியமானவர்கள் என்று நமது அரசுக்கு தெரியும். அதனால இவர்கள் வந்து முழுக்க முழுக்க கான்ட்ராக்டர்களுக்காகவும் அதில் நமக்கு என்ன கமிஷன் கிடைக்கும் என்பதற்காகவும் ஒரு ஆட்சி நடத்தி கொண்டிருந்தவர்கள். நமது ஆட்சி டங்ஸ்டனை எதிர்க்கிறீங்க, அங்க மக்கள் போராடிய பிறகுதான் நீங்க அதை கவனத்திலேயே கொண்டுக்கிட்டீங்க. அதற்கு முன்பே மத்திய அரசுடைய திட்டம் அறிந்து நீங்க அதற்கு முன்பே அதை பேசி சரி பண்ணியிருக்கணும்னு ஒரு விமர்சனம் உங்கள் மேலேயும் வைக்கிறாங்களே. நீங்கள் சுற்றுச்சூழலியல் சார்ந்த அந்த அணிக்கு தலைவராகவும் இருக்கக்கூடிய இடத்துல இருந்தும் இந்த கேள்வியை உங்ககிட்ட நான் வைக்கிறேன். நீங்க சுற்றுச்சூழல் எடுத்துட்டீங்கன்னா இந்திய நாட்டிலேயே சுற்றுச்சூழலுக்காக ஒரு முதல் ஒரு அணியை அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளை உருவாக்கியது திராவிட முன்னேற்ற கழகம். அந்த அணியின் செயலாளராக தலைவர் அவர்கள் என்னை நியமித்தார்கள். அதற்கு மிகவும் மகிழ்ச்சியும் பெருமிதமும் அடைகின்றேன். அதே போல இப்போ தமிழ்நாடு தான் பாத்தீங்கன்னா 16,000 17,000 ப்ரொட்டஸ்ட் நடக்கக்கூடிய ஒரு மாநிலம் இந்திய நாட்டிலேயே. அதற்கு அர்த்தம் வந்து இங்க இருக்கக்கூடியவர்கள் வேலை இல்லாமல் எல்லாத்தையும் எதிர்த்து கொண்டிருக்கிறார்கள் கிடையாது. எப்பொழுது வாழ்வாதாரத்திலே மிகப்பெரிய முன்னேற்றம் வருகிறதோ, சமூக நீதி சார்பாக உணவு இது போன்ற பேசிக் நீட்ஸ் எல்லாமே மீட் ஆயிடுதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா அதற்கு பிறகு தன்னை தாண்டி சமூகத்தை பற்றியும் சுற்றுச்சூழலை பற்றியும் பேணி பாதுகாப்பதை பற்றியும் ஒரு சமுதாயமும் ஒரு அரசியல் இயக்கமும் ஒரு என்ஜிஓ அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்புகளும் அதை பற்றி பேச ஆரம்பிக்கும், போராட ஆரம்பிக்கும். அதே மாதிரிதான் எங்கெங்கே பிரச்சனை வருதோ ஒரு நல்ல ஜனநாயகத்துல சாமானிய மக்கள் போராடுவதற்கு அவர்கள் வந்து அந்த அவர்களுடைய எதிர்ப்பை தெரிவிப்பதற்கு ஒரு வாய்ப்பு இருப்பதுதான் நல்ல ஜனநாயகத்தின் அடையாளம். தூத்துக்குடியில வந்து சுற்றுச்சூழலுக்காக எதிர்த்து போராடியவர்களை சுட்டு கொன்ற அதிமுக ஆட்சிக்கும் டங்ஸ்டனுக்காக மதுரையில விவசாயிகள் போராடும் பொழுது நான் முதலமைச்சராக இருக்கும் வரைக்கும் எக்காரணத்தை கொண்டும் அங்கே அதை கொண்டு வர விடமாட்டேன்னு சொல்லக்கூடிய ஒரு முதலமைச்சர் இருக்கிறது தான் தமிழ்நாட்டினுடைய அறம் என்று நாங்கள் எனக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். இல்ல, ஒரு பக்கம் வந்து திமுக ஒரு பலமான கூட்டணியோட இருக்கு. ஆனால் எதிர்த்து பார்த்தீங்கன்னா அதிமுக உங்களுக்கு எதிராக, பாஜக உங்களுக்கு எதிராக, நாம் தமிழர் கட்சி இன்னைக்கு ஒரு 8-10% வாக்குகளை கொண்டுள்ள ஒரு கட்சி. இப்படி இவங்க எல்லாரும் எதிர்க்கிறது திமுகவாக இருக்கிறது. புதியதாக உருவான விஜய் கட்சி உட்பட இவங்க எல்லாருமே எதிர்ப்பது திமுகவா இருக்கு. அப்ப தேர்தல் வியூகத்துல இத்தனை எதிரிகளை இத்தனை பேர் ஒரு ஆளும் கட்சியாக எதிர்கொள்ளும் போது இருக்கக்கூடிய சவால் அப்படிங்கிறது வேற இல்ல. நீங்க எதிர்கட்சியாக சந்திக்கிறதுங்கிற சவால் வேற. இப்ப ஆளும் கட்சியா சந்திக்கும் போது அதற்கான சவால் கூட இருக்கும். முழுவதுமாக ஆளும் கட்சினாலே ஒரு அதிருப்தி அலை இருக்கணும் அப்படிங்கிறத தாண்டி அது இல்லைன்னா கூட உங்களுக்கு ஆதரவலை இருக்காங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜி வேணும்ல. அது எப்படினவா இருக்கு இத்தனை பேரை எதிர்க்கும் பொழுது? ரெண்டு விஷயம்ங்க. ஒண்ணு, பாரதிய ஜனதா கட்சி எங்களை எதிர்ப்பதிலோ எங்களை திட்டுவதிலோ எங்களை சாடுவதிலோ அது எந்த பெரிய ஆச்சரியமும் கிடையாது. அது 2000 வருட கால பிரச்சனை. அது ஆரியர்களுக்கும் திராவிடர்களுக்கும் நடக்கக்கூடிய பிரச்சனை. பாரதிய ஜனதா கட்சி ஒரு ஆரியர்களுடைய கட்சி. திராவிட முன்னேற்ற கழகம் திராவிட மக்களுக்காக, தமிழ் மக்களுக்காக, தமிழ் இனத்திற்காக, திராவிட இனத்திற்காக சிந்துவெளி நாகரிகத்தில் தொடங்கி கீழடி வரை நடக்கக்கூடிய பிரச்சனை தான் பாரதிய ஜனதா கட்சி RSSக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் திராவிட கழகத்திற்கும் இருக்கக்கூடிய முரண்பாடு. இது அனைவருக்கும் தெரிந்த விஷயமே. ஆதலால் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகம் இல்லாத ஒரு தமிழ்நாட்டை உருவாக்குவதற்காகவோ, திராவிட கழகத்தின் சித்தாந்தம் இல்லாத ஒரு தமிழ்நாட்டை உருவாக்குவதற்காகவோ அவர்கள் இன்று நேற்று முயற்சிக்கவில்லை. 2000 வருட காலமாக முயற்சித்துக் கொண்டிருக்கிறார்கள். அது எப்பொழுதும் நடக்கப் போவதில்லை. திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ் மக்களுக்கு ஒரு அரணாக
பாரதிய ஜனதா கட்சி RSS சித்தாந்தத்திலிருந்து ஆரிய ஆதிக்கத்திலே இருந்து பாதுகாத்து வைத்திருக்கும் ஒன்று. அது போக இருக்கக்கூடிய கட்சிகள் திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்ப்பதற்கு காரணம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம திராவிடியன் மாடல் சொல்றோம், திராவிடியன் பாலிடிக்ஸ் சொல்றோம். இதற்கு எல்லாமே ரூட், அந்த ரூட் வந்து திராவிட முன்னேற்ற கழகம் தான். சோ அவங்க எல்லாருமே நினைக்கிறது என்னன்னா, அதிமுக ஆட்சி காலத்தில் கூட அதிமுக திராவிட சித்தாந்தத்தை விட்டு ஒதுங்கி செல்லாமல், பெரிதாக எந்த விதமான மாற்றங்களையும் கொண்டு வராமல் பாதுகாத்தது தலைவர் கலைஞர் அவர்களும் திராவிட முன்னேற்ற கழகம் தான். அதிமுகவிலும் திராவிடம் இருப்பதற்கான உறுதியாக நம்ம பண்ணக்கூடிய போராட்டங்களில், நம்ம சட்டசபையில் எதிர்க்கக்கூடிய காரணத்தினாலே, போராட்டங்களினாலே தான் அதிமுகவிலே திராவிட சித்தாந்தம் இருந்ததோ தவிர, இல்லாவிட்டால் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், எம்ஜிஆர் அவர்கள் கூட ஆட்சியில் இருக்கும் பொழுது ஒரு முறை வந்து எக்கனாமிக் கிரைடீரியா கொண்டு வந்தார் ரிசர்வேஷன்ல. அந்த தேர்தலில் மிகப்பெரிய தோல்வியை அதிமுக அடைந்த பிறகுதான் அந்த எக்கனாமிக் கிரைடீரியாவை எடுத்தார்கள். அப்பொழுது மிகப்பெரிய எதிர்ப்பை திராவிட முன்னேற்ற கழகம் பதிவு செய்தது, போராட்டங்களை நடத்தியது. இப்படி ஒவ்வொரு இடத்திலும் திராவிட முன்னேற்ற கழகம் தான் சமூக நீதிக்காகவும் திராவிட சித்தாந்தத்துக்காகவும் குரல் கொடுத்திருக்கிறது.